சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு. வங்கி கணக்கு உள்ள அனைவருக்கும் புதிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. வங்கியில் மினிமம் பேலன்ஸ் திடீர் மாற்றம். அனைத்து வங்கி வாடிக்கையாளர்களுக்கும் தற்போது மிக மிக முக்கியமான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதன்படி புதிய மாற்றங்களும் வெளியிடப்பட்டுள்ளது. இப்போ ரீசெண்டா வங்கிகளுக்கு பல்வேறு புதிய விதிமுறைகள் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. வங்கிகளுக்கு பல்வேறு விதமான புதிய அறிவிப்புகளும் வெளியிட்டிருக்காங்க. நீங்க இப்பதான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அதாவது அனைத்து வங்கி வாடிக்கையாளர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட மினிமம் பேலன்ஸ் இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு அபராத தொகை பிடித்தம் செய்யப்பட மாட்டாது அப்படின்னு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. அது எல்லாமே தற்போது பாத்தீங்க அப்படின்னா விலக்கு அளிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இதற்கு முன்னாடி நீங்க பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு மினிமம் பேலன்ஸ் அக்கௌண்டா இல்ல ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்டா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கவும் முடியும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட் சொல்லக்கூடிய அந்த அக்கௌண்ட்ல உங்களுக்கு ஜீரோ பேலன்ஸா இல்ல மினிமம் பேலன்ஸா அப்படின்றதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு சில வங்கிகள்ல 500 ரூபாய் கட்டாயம் இருக்க வேண்டும். அந்த 500 ரூபாய்க்கு கம்மியா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மினிமம் பேலன்ஸா ஒரு சில அமௌண்ட் வந்து அபராத தொகையாக வந்து பிடித்தம் செய்யப்படும். அதே மாதிரி குறிப்பிட்ட வங்கிகள்ல தற்போது வரை அபராத தொகை நீக்கம் செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அது எந்தெந்த வங்கிகள், அது மட்டும் இல்லாம எந்தெந்த ஆண்டுகளுக்கு தற்போது ரத்து செய்யப்பட்டுள்ளது அப்படின்றதையும் பார்க்கலாம். முதல் கட்டமாக 9 வங்கிகளுக்கு முக்கிய நடைமுறைகள் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பா பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது மினிமம் பேலன்ஸ் இல்லாம கூட நீங்க அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னா கூட நீங்க வந்து அக்கௌண்ட்டை தொடர்ந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்ததா கனரா பேங்க்ல யூஸ் பண்ணிக்க முடியும். இது எல்லாமே ஜூன் மாதம் 1ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு முதல் சேமிப்பு கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு முக்கிய அறிவிப்பா கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா பேங்க் ஆஃப் பரோடா ஜூலை மாதம் 1ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு முதல் நிலையான சேமிப்பு கணக்கு வைத்தல் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்தியன் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு ஜூலை மாதம் 7ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு முதல் ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா பேங்க் ஆஃப் இந்தியா வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே ஜூலை மாதம் குறிப்பா 2025ஆம் ஆண்டு முதல் மினிமம் பேலன்ஸ் ரத்து செய்யப்பட்டுள்ளது. யூனியன் வங்கி வாடிக்கையாளர்களுக்கும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதுக்கப்புறமா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் மற்றும் சின் பேங்க் எல்லாமே தற்போது ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்டேட் பேங்க் உள்ளிட்ட குறிப்பிட்ட வங்கிகளுக்கு மட்டுமே மீண்டும் மினிமம் பேலன்ஸ் மாற்றம் செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒரு நிலையான ஒரு வங்கிகள்ல நிலையான தொகை குறிப்பாக 200 ரூபாய் முதல் 500 ரூபாய் வரை அபராதமாக வசூலிக்க முடியாது. குறைந்தபட்ச இருப்பு தொகையில் எவ்வளவு குறைவாக இருக்கிறதோ அதற்கு விகித அச்சாரப்படி மிக சிறிய அளவிலான அபராதம் விதிக்கப்பட வேண்டும் என எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம வங்கி கணக்கில் பணம் குறைந்தால் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு அபராதம் விதிக்கப்படக்கூடாது. வாடிக்கையாளர்களுக்கு SMS தெரிவித்து 30 நாட்கள் கழித்துதான் அபராதம் விதிக்கப்பட வேண்டும் என தற்போது ஒரு புதிய அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அதாவது உங்களுடைய பேங்க்ல வந்து மினிமம் பேலன்ஸ் சொல்லக்கூடிய அமௌண்ட்டை விட கம்மியான அமௌண்ட் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களோட மொபைல்ல SMS வந்து அனுப்புவாங்க. அந்த SMS நீங்க ரிப்ளை கொடுக்கணும். அப்படி இல்லாட்டி நீங்க உங்களோட அக்கௌண்ட்ல மினிமம் பேலன்ஸோட அமௌண்ட்டை கொஞ்சம் கூடுதலான அமௌண்ட்டா நீங்க சேமிச்சு வைக்கலாம். அப்படி நீங்க செய்யலாம் அப்படின்னா 30 நாட்களுக்கு பிறகுதான் உங்களோட வங்கிகள்ல இருந்து குறிப்பிட்ட அபராத தொகையாக பெறப்பட வேண்டும் என தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த டிஜிட்டல் இந்தியா நோக்கம் நகரும் வேளையில் சாமானியர்கள் சேமிப்பில்
கையில் வைத்திருக்கக்கூடிய அனைத்து பணங்களும் அபராத தொகையாக வசூல் செய்யப்படக்கூடாதுன்னு தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. குறிப்பாக 200 ரூபாய் முதல் 500 வரை 2க்கும் மேற்பட்ட வங்கிகள்ல கண்டிப்பா இருக்கப்பட வேண்டும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. மற்ற வங்கிகளுக்கு எல்லாமே மினிமம் பேலன்ஸ் குறைக்கப்பட உள்ளதாக ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.